இது கேலிப்ரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன் ஸ்கோடா வண்டியில். ஸோ இந்த மாதிரி 2 பீஸ் மேட் வாங்கிக்கோங்க. இதோட சென்டர் பாயிண்ட் இந்த பிளாக் மார்க் வந்து லோகோக்கு சென்டராக இருக்கணும் எந்த காராக இருந்தாலும். ஸோ ஒரு 1 or 2 மீட்டர் கேப் விட்டுட்டு மேட்டை வந்து இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பேக் சைடும் ஆஸ் வெல் அஸ் ஃப்ரண்ட் சைடும். ஓகேங்களா? மேட் வந்து கேலிப்ரேட் பண்ணுறப்போ பறக்கக்கூடாது. அண்ட் சைடு கேமராஸ் பார்த்தீங்கன்னா அதோட லென்ஸ் வந்து டைரெக்டாக இந்த லென்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இப்படி ஃபோக்கஸ் பண்ணணும் இந்த டோருக்கு. ஸோ அதே மாதிரி அந்த மிரரோட லென்ஸ் கேமரா வந்து ஸ்ட்ரெயிட்டாக இப்படி ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேங்களா? இந்த மாதிரி பாயிண்ட் டைரக்ஷனில் மேட்டையும் கேமராவையும் ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. இப்போது கேலிப்ரேட் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இந்த சிஸ்டமில் எப்படி கேலிப்ரேட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். 360 அப்ளிகேஷனும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே ப்ளஸ் சிம்பிள் ப்ளஸ் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ், இன்ஜினியரிங் பேட்டர்ன், double eight பாஸ்வேர்ட், ஸ்ப்ளிஸிங் செட்டிங். அண்ட் தென் இதில் நம்ம போட்டிருக்க மேட் வந்து இந்த டைப். இதுவே டிஸ்டன்ஸ் அதிகமாக விட்டு போட்டிருந்தீங்கன்னா 4.8 கிளிக் பண்ணிக்கோங்க. டிஸ்டன்ஸ் மீடியமாக இருந்ததுன்னா 4.4 கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி இமேஜ் காட்டும். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூ, ரியர் வியூ, லெஃப்ட் அண்ட் ரைட். ஸோ ஒரு வியூவிலையும் உங்களுக்கு 2 இந்த ஸ்கொயர் வந்து ஃபுல்லாக காட்டணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இதில் ரியரில் ஃபுல்லாக காட்டுது 2 ஸ்கொயர், இந்த சைட்லேயும் ஃபுல்லாக காட்டுது, லெஃப்ட்லேயும் ஃபுல்லாக காட்டுது. ஸோ இந்த மாதிரி 2 ஸ்கொயர் ஃபுல்லாக காட்டணும் ஒரு மேட்லேயும். ஸோ இந்த பொசிஷன் வந்து கரெக்டான பொசிஷன் கேலிப்ரேட் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த 4.4 கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ப்ளிஸிங் கிளிக் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து இதை மேனுவலாக கேலிப்ரேட் பண்ண போகிறோம். 1 பாயிண்ட்டை வந்து இந்த கார்னரில் இந்த ஜாய்ஸ்டிக் யூஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. பாயிண்ட் 1 நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பாயிண்ட் 2 அதுக்கு பக்கத்தில், அடுத்து பாயிண்ட் 3, பாயிண்ட் 4, பாயிண்ட் 5. கார்னர்ஸ் ஒரு கார்னர்லேயும் ஃபிக்ஸ் ஆகணும். இது பாயிண்ட் 6, பாயிண்ட் 8, ஓகேங்களா? இப்போ இது ஃப்ரண்ட் மேட். இதே மாதிரி ரைட் இதை கேலிப்ரேட் பண்ணணும். ரைட் இது பாருங்கள், பாயிண்ட் 1 கரெக்டாக ப்ளேஸ் ஆகிருக்கு. பாயிண்ட் 2, பாயிண்ட் 3, பாயிண்ட் 4, பாயிண்ட் 5, பாயிண்ட் 6 கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? பாயிண்ட் 7, பாயிண்ட் 8. இதே மாதிரி லெஃப்ட்டு ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதுவும் கேலிப்ரேட் பண்ணிக்கிறோம். இந்த ஸ்கொயரோட ஒரு கார்னர்லேயும் ஒரு பாயிண்ட் வைக்கணும். இந்த நம்பர்ஸ் வந்து கரெக்டாக வைக்கணும். 1, 2, அதுக்கடுத்து கீழே 3, 4 அந்த மாதிரி. And then 4, 5, 6, 7, 8
அதே மாதிரி ரியர்லேயும் பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது மார்க் பண்ணிக்கலாம். இப்போது 4 மேட்டையும் நம்ம வந்து கேலிப்ரேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போது ஸ்ப்ளிஸ்ஸிங் கொடுக்கணும். இந்த மாதிரி ப்ராசஸ் ஆகும், சேவ் ஆகும். சேவ் ஆனதுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு கேலிப்ரேட் ஆகிருக்கிற இமேஜ் காட்டும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு சக்சீட் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் இருந்த இமேஜுக்கும் இப்போதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ சேவ் அண்ட் எக்ஸிட் கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு வியூ காட்டுறேன். லெஃப்ட் அண்ட் ரைட், இது 3D வியூ. ஓகேங்களா? ஸோ இதில் ஒரு டைப் ஆஃப் வியூ இருக்குது. ஃப்ரண்ட், பேக், லெஃப்ட், ரைட். இது லெஃப்ட்டும் ரைட்டும். இதில் ஃபுல் இமேஜ் வரும். ஃப்ரண்ட்டு, ரியர், லெஃப்ட் அண்ட் ரைட். இது லெஃப்ட் அண்ட் ரைட் டாப் வியூவில் 2. ஸோ இதுலேயே 3Dயும் இருக்கும் உங்களுக்கு. இது 3D இமேஜ், கார் இமேஜோடு வரும். ஸோ இந்த 4 ஸ்கொயர் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக தெரியுதுன்னா கேலிப்ரேட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம்.